ஓம் வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஷ ராசிக்காரங்களை பத்தி. மேஷ ராசிக்காரங்களை உங்களை ஒருத்தவங்க நினைச்சிட்டே இருக்காங்க. அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறத ராசி சொல்லக்கூடிய ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசிக்காரங்க, இந்த கேள்வி அப்படிங்கிறது உங்க மனசுல வந்துட்டே இருக்கும். யாராவது என்னை இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது உங்களை கண்ணுல வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டும் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காங்க. அது சாதாரணமான நினைவே கிடையாது, ஆழமான பந்தம். அந்த நபர் யாருன்னு ராசி சொல்றத பாருங்க. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அந்த நபர் உங்க வாழ்க்கையில புதியவர் கிடையாது. அவர் ஒரு பழைய தொடர்பு, பழைய காதல், அப்படி இல்லாட்டி நீ ரொம்பவே நம்பின ஒரு நண்பர். இல்லைன்னா அவங்க குடும்பத்துல உன்னோட மனசுக்கு நெருக்கமானவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த மூணையுமே அதிகமா வர்றது என்ன அப்படின்னா பழைய காதல் தான். ஆனா மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இப்ப நினைச்சிட்டு இருக்கவங்க பெரும்பாலும் நீங்க முன்னாடி மனசு வச்சவங்க தான். அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் சண்டையும் இல்லை, ஒரு சூழ்நிலை தான். அந்த நேரம் அவங்க எடுத்த முடிவு இப்போ அவங்கள ரொம்பவே வதைக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீங்கள் அவங்கள மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க தினமுமே உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க. நேரம் கிடைச்சா உங்களுடைய பழைய புகைப்படத்தை கூட பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய சமூக வலைதளங்களை அமைதியாக பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா இருக்கியா இல்லையா அப்படின்னு கவலைப்படுறாங்க. ஆனால் ஏன் வரமாட்டாங்கன்னு தெரியுமா? ஒரு பயம்தான். நீங்கள் என்ன ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு பயம்தான். நான் செஞ்ச தவிர நீ மன்னிப்பியா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போ ராசி சொல்கிற இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த நபர் உங்களை விட கொஞ்சம் அமைதியான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு கோவம் வரும், நேராக பேசிடுவீங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் அந்த நேரம் சரியாக பேசாமல் பிரிவாக போயிருச்சு. இப்போ அவங்க மனசில் இருக்கிறது என்னன்னு தெரியுமா? ஒரு தடவை அவங்க கூட பேசணும், ஒரு தடவை மன்னிப்பு கேட்கணும், மீண்டும் ஆரம்பிக்க முடியுமாங்கிற எண்ணம் அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே தான் முக்கியமான விஷயம். இந்த நினைவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதா கெட்டதா? ராசி என்ன சொல்லுது அப்படின்னா, ஜோதிட ரீதியா அவர் திரும்பி வந்தாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும். ஆனால் பழைய பிரச்சனையை மீண்டும் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மனசை மட்டும் கேட்காதீங்க. அவர் இப்போது மாறி இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான சிக்னல் இருக்குது. என்ன அப்படின்னா, சமீபத்தில் நீங்கள் அவரை பற்றி நினச்சது அதிகமாக இருக்கும். கனவுல கூட அவங்க வந்திருப்பாங்க. பழைய நினைவுகள் எல்லாமே திடீர்னு வரும். இது எல்லாம் சும்மா கிடையாது. அவங்களோட நினைப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட சேர்ற ஒரு சின்ன சின்ன சிக்னல் மாதிரி தான். அதனால தான் இப்போ இந்த கேள்வி கேட்குற நிலைக்கு வந்திருக்கீங்க. இப்போ உங்களை நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க உங்கள் கடந்த காலத்தில் மனசு வச்சு விட்டு போன ஒருத்தர் தான். அவங்க உங்களை மறக்கலை, மீண்டும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பயத்தால தான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் கதவை திறப்பீங்களா இல்லை அந்த கதவை மூடியே வைப்பீங்களா அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க நினச்சிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப பாசம் இருந்திருக்கும். அதை நீங்கள் வெளியே காட்டியிருக்க மாட்டீங்க. அவங்க உங்ககிட்ட ரொம்ப வெளியே காட்டியிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது. எதனால பிரிஞ்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாத மாதிரி கூட இருக்கும். மேஷ ராசிக்காரங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருக்கிற நேரம் தான் இது. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பின்னால் ஒரு நினைவு நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நிழல் யார் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? அது சாதாரணமான ஒருத்தர் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் இவங்க தானே நம்பி மனசு வச்ச ஒருத்தர் தான். அந்த நேரம் நீங்கள் கொடுத்த அன்பு ரொம்பவே உண்மையானது. ஆனால் அது முழுசாக நிறைவேறாமல் போயிடுச்சு. அதனால தான் அந்த கதைக்கு ஒரு முடிவு வந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ராசி சொல்கிறது என்னன்னா, அந்த கதைக்கு இன்னும் முடிவே வரலை. அந்த ஒருத்தர் இன்னும் அந்த கதையை முடிக்காமல் நின்றுட்டே இருக்காங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வெளியில எல்லாமே சரியா இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை. எந்த விஷயத்துலையுமே முழு சந்தோஷமே இல்லை. ஏன்னா அவங்க மனசுல ஒரு கேள்வி மட்டும் திரும்பி திரும்பி வருது. நான் அவங்கள இழந்தது சரியா அப்படின்னு. இந்த கேள்வி அவங்கள தினமும் துரத்திக்கிட்டே இருக்கு. நீங்க இருவருமே நடந்த பிரிவு அப்படிங்கிறது சின்ன விஷயமா இருந்தாலும் அது அந்த நேரம் பெருசா தோணுச்சு, எடுத்துட்டாங்க. அதனால என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ அந்த முடிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தப்புன்னு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க நேரடியா வர முடியாம தொலைவில் இருந்தே உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒரு நாள் சிரிச்சா கூட அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷப்படுது. நீங்க சோகமா இருந்தா அவங்களுக்கு பதட்டம். இது சாதாரணமா இல்லை. மேஷராசிக்காரங்களை பொறுத்தவரை இது இன்னுமே முடிக்காத பந்தமா இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க கவனிச்சிருக்கலாம், அவங்களுக்கு எந்த விஷயத்திலையுமே ஒரு முழு சந்தோஷமே இல்லை. ஏன்னா அவங்க மனசுல ஒரு கேள்வி மட்டும் திரும்பி திரும்பி வருது. நான் அவங்க இழந்தது சரியா அப்படிங்கிற மாதிரியானது. இந்த கேள்வி அவங்கள தினமுமே துரத்துது. நீங்க இருவருக்குமே நடந்த பிரிவு அப்படிங்கிறது சின்ன விஷயமா இருந்தாலுமே அது அந்த நேரம் பெருசா தோண முடிவு எடுத்துட்டீங்க. அந்த முடிவு அவங்களுக்கு ரொம்பவே தப்புன்னு கூட புரிஞ்சிருக்கும். இது சாதாரணமா இல்லை. மேச ராசிக்காரங்க அப்படின்னாலே இது இன்னுமே முடிக்காத பந்தமாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கவனிச்சிருக்கணும், சில நேரம் திடீர்னு பழைய பாடல் கேட்கணும் போல தோணும்.
சில இடங்கள்ல நினைவுகள் எல்லாமே வரும். ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் மனசுக்கு ரொம்பவே சோகமா இருக்க மாதிரி இருக்கும். அந்த நாள் தான் நீங்க இருவருமே இருந்த முக்கியமான நாளாவும் இருக்கும். இது எல்லாமே உங்க மனசு மட்டும் இல்ல, அவங்களோட நினைப்பு அப்படிங்கிறது உங்கள தொடுறது தான். இப்போ ராசி சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒருத்தர் உங்களை விட வயசுல கொஞ்சம் பெரியவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது உங்களை விட ரொம்பவே பொறுப்பான நிலையில இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில இப்போ ஒரு சிக்கல் நடந்துட்டு இருக்கு. அது வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். அந்த சிக்கல் தான் சிக்கலான நேரத்துல அவங்க உங்களை ரொம்பவே அதிகமா நினைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க இருந்த இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதனால இப்போ அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு மீண்டும் உங்களுடைய தொடர்பு எப்படியாவது தொடங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது நேரா பேசுறதாகலாம், அல்லது யாராவது மூலமா கூட வரலாம். அதாவது அவங்க திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆனா இங்கதான் கவனிக்க வேண்டிய விஷயம், மேச ராசிக்காரங்க அவங்க வர்றது உண்மையா அல்ல இது ஒரு நேரான உணர்ச்சி மாதிரியா அப்படின்னு தோணும். ராசி சொல்ற எச்சரிக்கை என்னன்னா, அவங்க உண்மையா வராங்க, ஆனா முழுமையா மாறி வர்றாங்கன்னு உறுதி கிடையாது. பழைய காயம் எல்லாமே மீண்டும் திறக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா சரியா நடந்துச்சு அப்படின்னா இது வாழ்க்கையில பெரிய திருப்பமா மாறலாம். இப்போ உங்களுடைய மனசு என்ன சொல்றதுன்னு நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க அவரை பத்தி இன்னுமே கோபமா இருக்கீங்களா, அல்லது ஒரு சின்ன பாசம் இன்னும் இருக்கா? அந்த பதில் தான் உங்களுக்கு வழியை காட்டும். மேஷ ராசிக்காரங்க உங்களை நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒருத்தர் உங்களை கெடுக்க வரவங்க கிடையாது. உங்களை இழந்தவங்க, உங்களை மறக்க முடியாதவங்க மீண்டுமே உங்களோட வாழ்க்கைக்குள்ள வர ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தான். ஆனா அவங்கள ஏத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுடைய முடிவு. ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஆனா அந்த பழைய நினைவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னதான் சொன்னாலுமே அவங்களுக்கு அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் மாதிரி, அது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். என்னதான் அவங்க விட்டுட்டு போயிருந்தாலும், நீங்க விட்டுட்டு போயிருந்தாலும் நீங்க வச்ச அன்பு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்மையானதாக தான் இருக்கும். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒருத்தவங்க மேல அன்பு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உண்மையான அன்பா மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். நீங்க நினைச்சிட்டே இருக்க ஒருத்தரா இருக்காரா இல்ல அவங்க உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க ஏற்கனவே கேட்டுட்டே இருக்கீங்க. ஆனா உண்மையான ரகசியம் இன்னும் ஆழமா இருக்கு. என்னன்னா அந்த நபர் உங்க வாழ்க்கையில இருந்து போன பிறகு உங்களுடைய மனசுல இருந்து எடுக்கவே முடியல. நீங்க இருவருமே நடந்த கடைசி சந்திப்பு, அந்த கடைசி பேச்சு, அந்த கடைசி பார்வை அவங்களுக்கு இன்னும் தெளிவா நினைவுல இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களுடைய நினைப்புல அவங்க சில நேரம் தனியா உட்கார்ந்தாங்க அப்படின்னாலே அந்த நாள் முழுசாவே உங்களுடைய நினைவு அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கு. அந்த நேரம் தான் அப்படி சொல்லலாம், சொல்லாம இருந்திருக்கலாமே, அவங்கள விடாம இருந்திருக்கலாமேன்னு அந்த மனசை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ குறை சொல்லி ஒன்றுமே பண்ண முடியாது, அது வேஸ்ட் தான். இருந்தாலும் அதெல்லாமே ஒரு குட் மெமரிஸாக இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் ஒருத்தரை மனசு வச்சா அது சாதாரணமாக இருக்காது. அது அவரை இப்போ தான் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் உங்களுக்கு மதிப்பு தெரியல. இப்போ உங்களை இழந்த பிறகு தான் அவங்களுக்கு அது புரியுது. இப்போ ஒரு முக்கியமான சிக்னல் என்ன அப்படின்னா, அந்த நபர் உங்களுடைய பெயரை கேட்கும் பொழுது ஒரு நிமிடம் அமைதியாகவும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலும் அவங்களுக்கு வரும். யாராவது உங்களை பற்றி பேசினா ரொம்பவே கவனமாக கேட்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டால் கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே நிம்மதி வரும். இதெல்லாம் சும்மா கிடையாது, இது இன்னும் முடிக்காத ஒரு காதல் மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னொரு ரகசியமும் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த நபர் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இன்னொரு மனிதருமே உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க உணர்வு அப்படிங்கிறது வேற மாதிரி. அவங்க உங்களை விரும்புகிறாங்க, ஆனால் சொல்ல தயங்குறாங்க. உங்களோட அருகில் இருக்கிறவங்க தான் உங்களை இது இன்னும் குழப்பமாக இருக்கும். அப்படின்னா யார் அப்படின்னு உண்மையா இதுதான் ரகசியமான பதில். பழைய காதல் அப்படிங்கிறது உங்களை நினைச்சிட்டே இருக்கவங்க. இப்போ அருகில் இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் சேர ஆசைப்படுறவங்களா இருக்காங்க. இந்த ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமாக ஆக போகுது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சூழ்நிலை வரும், நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையும் வரும். அது சீக்கிரமாக வரலாம், அல்லது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். ஆனால் அது தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த நேரம் நீ என்ன பண்ணுவேன்னு தான் முக்கியமாக தேவை. மேஷ ராசிக்காரங்க நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்கள் மனசு சொல்லி எடுத்தது தான். ஆனால் இந்த தடவை உங்கள் அனுபவம் சொல்லி முடிவை கேளுங்க. பழையவர் எல்லாமே ஒரு உணர்ச்சி, புதியவங்க தான் நிலைத்த வாழ்க்கை. இதில் யாரை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் எதிர்கால முடிவாக இருக்கும். இப்போ அந்த பழைய நபர் என்ன செய்ய போகிறாங்க தெரியுமா? அவங்க உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க. அது ஒரு மெசேஜாக இருக்கலாம், ஒரு காலாக இருக்கலாம், அல்லது ஒருத்தர் மூலமாக கூட வரலாம். அந்த நேரம் உங்கள் இதயம் தடுக்குது. ஏன்னா இன்னும் அவரை முழுசாக நீங்கள் மறக்கலை, அதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களை நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒருத்தர் ஒரு நினைவு மட்டும் கிடையாது. அது ஒரு முடிக்காத கதை, ஒரு சொல்லாத மன்னிப்பு, ஒரு திரும்ப வராத நேரம். இப்போது அந்த கதை அப்படிங்கிறது
எப்படியுமே முடிய தான் போகுது. அது நமக்கு தேவையில்லை. அந்த நினைவுகளோட வாழ்ந்துக்கோங்க. அவ்வளோதான். இனி வரக்கூடிய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்க சேனல் மூலியமா உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.